Taste the Daily. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நேரலையை துண்டித்து அராஜகம். தொடர்ந்து சட்டமன்றத்தில் நேரலையை துண்டித்து ஜனநாயக படுகொலை செய்து வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கம். சட்டப்பேரவையில் விவசாயிகள் பிரச்சினை பற்றி 2 நிமிடம் கூட விவாதிக்க அனுமதிக்க மாட்டீர்களா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். சட்டப்பேரவையில் விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்காததால் ஸ்டாலின் அரசை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. கறிக்கோழி வாங்கும் நிறுவனங்களுக்கு சாதகமாக ஸ்டாலின் அரசு செயல்படுவதால் 5 லட்சம் கறிக்கோழி விவசாயிகள் தற்போது பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். தற்போது கிலோவிற்கு ₹6.50 வழங்கப்படும் நிலையில் கோழி வளர்ப்புக்கான கூலியை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். அரசு 7/1/2026 மற்றும் 21/1/2026 முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிப்பை கொடுத்துவிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தல, நிராகரிச்சிட்டாங்க. இதில் சுமார் 40,000 விவசாய குடும்பங்கள் இதில் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. 5 லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த கறிக்கோழி வாங்குகின்ற நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வருகிறது. அதுதான் இப்ப தெளிவாக வருது. மகளிருக்கு ₹1,500 வழங்கப்படும் என்ற குலவிளக்கு திட்டத்தை 2021 சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே அறிவித்தோம். ஒவ்வொரு முறையும் அதிமுக தான் தேர்தல் அறிக்கையை முதலில் வெளியிடும் என எதிர்க்கட்சித் தலைவர் பேச்சு. ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது முதல்ல தேர்தல் அறிக்கை வெளியிட்டது அதிமுக. எங்களுக்கு பிறகு 1 மணி நேரம் கழிச்சு தான் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதம் உதவித்தொகையாக ₹1,500 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். விடியாத திமுக அரசு கொசு ஒழிப்பில் கவனம் செலுத்தாததால் சிக்கன் குனியா நோய் அதிகரித்து வருகிறது. சிக்கன் குனியா நோயின் பாதிப்பால் மக்கள் அவதியடைந்து வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சிக்கன் குனியா இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்குது, ஊடகத்திலையும் வந்திருக்குது. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த கொசு ஒழிப்பில் அக்கறை செலுத்துதில்லை. இந்த கொசுனால தான் பல நோய்கள் மக்களுக்கு தாக்கப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், தென்காசி, தேனி, கடலூர், அரியலூர் உட்பட பல மாவட்டங்களில் சிக்கன் குனியா ஏற்பட்டு கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு ஆங்காங்கே முகாம்கள் நடத்தி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் என்னென்ன அறிகுறி இருக்கின்றதோ அதன் மூலமாக அந்த முகாமிலே அவர்கள் சிகிச்சை பெறுவதற்கான நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று அதுவும் நான் 0 அவர்கள் எழுப்பதாக இருந்தோம். அதுக்கு அனுமதி கொடுக்கல. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் 20 நாட்களில் 84 கொலைகளும், சிறுமிகளுக்கு எதிராக 46 குற்றங்களும், பெண்களுக்கு எதிராக 27 குற்றங்களும் அரங்கேறிய கொடுமை. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பாதுகாப்பு அனைத்தும் சிதைந்துள்ளது. மக்களின் உயிர் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியின் முழுமையான தோல்வியை அம்பலப்படுத்தியுள்ளது. ஆண்டு ஜனவரி முதல் 20 நாட்களில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் போக்சோ 46 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது.
பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 27, அவற்றில் ஒரு சில நிறைய இருக்குது, நிறைய அடிச்சிருந்திருக்கு. ஆக இந்த 20 நாள்ல மட்டும் 46 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்படுது. 27 பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆக இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எதிர்க்கட்சி தலைவர் பேசக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில்தான் விவசாயிகள் பிரச்சினை குறித்து நாளை பேசிக் கொள்ளலாம் என முதலமைச்சர் கூறி அனுமதி மறுத்துள்ளார். முந்தைய காலங்களிலும் எதிர்க்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அரசு 0 ஹவரில் கேள்வி எழுப்பிய போதும் அதிமுக பதிலளித்ததை சுட்டிக்காட்டி பேச்சு. எவ்வளவு முக்கிய பிரச்சனை, 40,000 விவசாய குடும்பத்துடைய பிரச்சனை, 5 லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இதை கூட இந்த அரசு அக்கறையா எடுத்து அதுக்கு உரிய பதில் கொடுக்கல. என்ன இன்னொன்று, நான் நேற்றைய தினம் அந்த 55 விதியின் கீழ் நான் அதில் கையெழுத்திருந்தேன். 0 ஹவரில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் 0 ஹவரில் எழுப்புவதற்கு மரபு இருக்குது. இதை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தொடர்ந்து 0 ஹவரில் பல கேள்விகள் எழுப்புனாங்க, பல பிரச்சனையை எழுப்புனாங்க. நாங்கள் அதுக்குரிய பதில் கொடுத்தோம். ஆனால் இன்றைய தினம் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதை பேசக்கூடாது என்ற ஒரே நிலைப்பாட்டின் காரணமாக தான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆக இவர்கள் எல்லாமே தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லையா, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அரசாங்கத்துக்கு தெரியாதா? அப்படி தெரியாத அரசாங்கம் இருந்தா இந்த அரசாங்கம் மோசமான அரசாங்கம் தான் பொருள். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்திப்பு. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் அதிமுக பாஜக தலைவர்களும் உடன் இருந்தனர். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் பொதுக்கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உள்ளதால் அதிமுக கூட்டணி வெற்றிக்கு அச்சாணியாக இருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். நாளை நடைபெறுகின்ற கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும். சுமார் 5 லட்சம் பேர் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொடக்கம் எங்களுடைய கூட்டணியுடைய வெற்றிக்கு அச்சாணியாக அமையும். அனைத்து துறைகளிலும் ஊழல் செய்து திமுக அரசு தோல்வி கண்டுவிட்டது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் சிறுமிகள், பெண்கள், பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டுவிட்டது. இன்றைக்கு சிறுமிகளுக்கு, பொதுமக்களுக்கு, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த அரசாங்கம் எல்லா துறைகளிலும் தோல்வியை கண்டுவிட்டது. எல்லா துறைகளிலும் ஊழல் நிறைந்து இருக்கின்றன. சுமார் 4 லட்சம் கோடி பல துறைகளில் ஊழல் நடைபெற்றுகின்றது. மேதக ஆளுநரிடத்தில் நாங்கள் அதை வழங்கியிருக்கின்றோம் அந்த அறிக்கையை. அது மட்டுமல்ல, எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் வென்று மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலும் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலும் ஆட்சி அமையும். ஆட்சி அமைந்த பின் இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் NDA கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இதுநாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, தமிழ்நாட்டில் ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை NDA கூட்டணி அகற்றியே தீரும்.
மத்திய அமைச்சரும் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் பேட்டி. NDA alliance will completely throw out the DMK government, the corrupt, incompetent, compromised and anti-development government of DMK is certainly going to lose this election. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தான் என்டிஏ கூட்டணியின் தலைவர். தமிழகத்தில் ஊழல் மற்றும் குடும்ப ஆட்சியை தவிர வேறு எதுவும் இல்லை எனவும், தமிழ்நாட்டில் பெண்கள், தொழிலாளர்கள், ஏழைகள், இளைஞர்களின் நம்பிக்கையை திமுக அரசு இழந்துள்ளதாகவும் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பேட்டி. Have realized that other than family rule and corruption, the DMK government has done nothing for the welfare and prosperity of Tamil Nadu. The infrastructure is crumbling and misgovernance, corruption, anti-development activities is the symbol and only achievement of DMK. Anna DMK led NDA in the state of Tamil Nadu, which will come to power in April and transform the future of Tamil Nadu. உதயநிதி மத ரீதியிலான பதற்றத்தை உருவாக்கியுள்ளார் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. பிரிவினையை தூண்டும் வகையில் பேசிய உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இந்து மதத்திற்கு எதிராகவும் சனாதனத்திற்கு எதிராகவும் பேசி வரும் உதயநிதி ஸ்டாலினை தூக்கி எறிய மக்கள் தயாராகி விட்டனர் எனவும் பேச்சு. We totally oppose Mr. Udayanidhi Stalin for his anti-national comments. The High Court also yesterday has passed strictures against the hate speech of Udayanidhi Stalin, and I demand that Udayanidhi Stalin should immediately be removed from the government and action should be taken against Mr. Udayanidhi Stalin for his hate speech, for dividing the people of Tamil Nadu, for trying to create communal disharmony. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நாளை பிற்பகல் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு கனஜோராக நடைபெறும் ஏற்பாடுகள். ஸ்டாலின் அரசிற்கு முடிவு கட்டும் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். சென்னை விமான நிலையம் முதல் மதுராந்தகம் வரை பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு. மதுராந்தகத்தில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஒரே மேடையில் பங்கேற்கும் மாநாட்டு திடலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் காவல் கண்காணிப்பு தீவிரம். திருப்பூர் முருகம்பாளையம் பாரக்காடு பகுதியில் கணவன் மற்றும் குழந்தைகளை விட்டுவிட்டு இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு தகாத உறவில் இருந்த மகளை கழுத்தறுத்து கொலை செய்த தந்தை சிக்கினார். திருப்பூரில் தொடங்கி கன்னியாகுமரி வரை நீண்ட தொடர்பு மற்றும் அதற்கு பின்னால் இருக்கும் சமூக வலைதள சீரழிவுகளால் ஏற்பட்ட உயிர் பலி இளைஞர் சமுதாயம் பொறுப்புடன் நடக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தியுள்ளது. சென்னை போரூர் அருகே மதனந்தபுரம் பகுதியில் டாஸ்மாக் கடையில் ஆன்லைன் மூலம் பணம் வாங்க மறுப்பதுடன் மதுபானத்திற்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் அவலம். ஆட்சிக்கு வந்தவுடன் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்த விடியாத திமுக அரசு தற்போது மதுபானத்திற்கு கூடுதலாக பணம் வசூலித்து மக்களை வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு.
நீ டெய்லியும் 10 ரூபா எடுக்கிற ஸ்கேனரும் பண்ண மாட்டேற கேட்ட கவர்மெண்ட் 10 ரூபா அது வர பணத்தை திருப்பி. சென்னை தாம்பரத்தில் பேருந்தில் சென்ற 17 வயது கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். தலைநகர் சென்னையிலேயே பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத அவல ஆட்சியை நடத்தி வரும் ஸ்டாலினுக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என மக்கள் கொந்தளிப்பு. தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் அருகே கல்லூரி மாணவனை காரில் கடத்தி ஜிபே மூலம் 7,900 ரூபாயை பறித்த 4 பேர் பிடிபட்டனர். விடியாத திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என சிலர் நினைப்பதால் நாளுக்கு நாள் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தீயசக்தி திமுகவை போலவே அதன் கூட்டணி கட்சியான விசிகாவின் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி கோவளம் தனியார் ஹெலிகாப்டர் நிறுவனத்திடம் பணம் கேட்டு மிரட்டியது அம்பலம். லைசன்ஸ் வைத்திருக்கும் இருசக்கர வாகன ஓட்டியிடம் 8 போட தெரியுமா என கேட்டு பணம் பறிப்பது போல் முறையாக அனுமதி பெற்ற நிறுவனத்தினரிடம் பைலட்டுகளுக்கு லைசன்ஸ் உள்ளதா என கேட்டு மாமூல் கேட்டதாக புகார். கோவை கண்ணப்ப நகரில் பொது கழிவறை தண்ணீர் தொட்டியில் விழுந்து 43 வயது பெண் மரணமடைந்ததற்கு அவ்விடத்தை முறையாக பராமரிக்காத விடியாத நிர்வாகமே காரணம் என மக்கள் சாடல். தீயசக்தி திமுக ஆட்சியில் பொது இட பராமரிப்பில் காட்டப்படும் அலட்சியத்தால் தேவையற்ற விபத்துக்கள் நிகழ்வதாகவும் கடும் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாலைவனம் ஊராட்சியில் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டு முடிந்தும் திறக்கப்படாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிய அங்கன்வாடி மையம். மக்களின் வரி பணத்தில் கட்டப்படும் கட்டிடங்களை உரிய நேரத்தில் திறக்காமல் காலம் தாழ்த்துவது என்று விளம்பரமாடல் திமுக அரசுக்கு மக்கள் கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே நில அளவைத்துறையில் சார் ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் தூக்கிட்டு தற்கொலை. உயர் அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பொதுமக்கள் சந்தேகம். தஞ்சையில் கடந்த ஆண்டு திறக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இதுவரை மின் இணைப்பு வழங்கப்படாததால் நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விடியா விளம்பரமாடல் அரசின் இந்த செயலால் நெல் கொள்முதல் செய்ய முடியாமல் நெல் மணிகள் தேங்கி உள்ளதாக விவசாயிகள் வேதனை. தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலர்களை இணைக்க கோரி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட தொடர் விடுப்பு போராட்டம் பிப்ரவரி 9 முதல் நடத்தப்போவதாக ஊராட்சி செயலர்கள் சங்கம் அறிவிப்பு. கோரிக்கைகள் தொடர்பாக பிப்ரவரி 8ஆம் தேதிக்குள் தமிழக அரசு உரிய அரசாணையை வெளியிடாவிட்டால் போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை. சென்னை திருவிக நகர் K9 காவல் நிலையம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் நிலையில் இட நெருக்கடியால் வழக்கில் சிக்கிய ஆவணங்களை பாதுகாக்க முடியாமல் போலீசார் திணறல். நிரந்தர கட்டிடம் அமைக்க தனி நிலம் வாங்க அரசும் காவல்துறையும் காட்டும் அலட்சியத்திற்கு கடும் கண்டனம். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் வளர்ப்பு நாய் கடித்து குதறியதில் 10 வயது சிறுவன் படுகாயம். விடியாத அரசின் மாநகராட்சி நிர்வாகம் நாய் வளர்ப்புக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படாமலும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை பின்பற்றாததாலும் அதிகரிக்கும் நாய்க்கடி சம்பவங்கள். சென்னை, காஞ்சிபுரம் உட்பட 8 மாவட்டங்களில் சிக்கன் குனியா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் கொசு ஒழிப்பு என்ற பெயரில் பல கோடி ரூபாய் செலவிட்டு எந்த பயனும் இல்லை. ஸ்டாலின் அரசு வழக்கம் போல் நோய் தொற்று அதிகரித்த பின்னர் அறிவுரை கூறுவதை வாடிக்கையாக கொண்டு வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தொடர்ந்து அலட்சியமாக செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் உள்ள நீர்நிலைகளில் ரசாயன கலப்பு குறித்து தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு.
ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் நீர்நிலைகள் மாசடைந்து மக்கள் அவதிக்குள்ளாகும் நிலையில் ரசாயன கலப்பு குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சுற்றுச்சூழல் துறை, நீர்வளத்துறை மற்றும் சென்னை குடிநீர் வாரியத்திற்கு ஆணை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ரகுநாதபுரம் ஆதி திராவிடர் தெருவில் பொது பாதையை ஆக்கிரமித்த நபரது தந்தையின் உடலை எடுத்துச் செல்ல எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம். தனிநபர் ஆக்கிரமித்த பாதையை பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், இல்லையெனில் பொது பாதையை தனிநபர்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும், அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தீக்குளிப்போம் என்றும் மக்கள் ஆவேசம். 30 குடும்பம் பாதை இல்லாமல் இருக்கணுங்க. பாரம்பரியமாக போன பாதை, எங்கள் தாத்தா பாட்டன் காலத்துலேருந்து வந்த பாதையை ஏன் தடுத்து நிறுத்தணும்? என்ன காரணம்? அதான் எங்களுக்கு கேள்வி. எங்களுக்கு அந்த தடுத்தத்தை எடுக்கணும், இல்லைன்னா நாங்களும் இங்கே தடுத்து யாருக்குமே பாதை இல்லாமல் நிராகரிப்போம், தீக்குளிப்போம். உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னா எல்லாரும் தீக்குளிப்போம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி வளாகத்தில் இரவு முழுவதும் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் பணி மேம்பாட்டு ஊதியத்தை நிலுவைத் தொகையுடன் உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு உள்ள 8 மண்டலம், அதுல 6 மண்டலத்தை விட்டுட்டு 2 மண்டலமான திருச்சிக்கும் கோவை மாநிலத்துக்கு மட்டும் இந்த பணி மேம்பாட்டு தொகை கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல எங்களுக்கு என்னன்னா, எல்லாரும் ஒரே இதுல ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒரே இதுல பணி மேம்பாட்டு தொகை வந்தாதான் எல்லாருக்கும் அது ஒரு இதா இருக்கும். எங்களுக்கு இன்னமும் அந்த போராட்டம், நாங்க உள்ளிருப்பு போராட்டம் இன்னமும் தொடரும். எங்களோட வெற்றி கிடைக்கும் வரை அரசு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்து 40 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். திமுக அமைச்சர் சக்கரபாணி தொகுதியில் சட்டவிரோத செயல்கள் நடப்பது திறனற்ற விடியாத அரசின் லட்சணத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக மக்கள் விமர்சனம். சிவகங்கை அரசு மருத்துவமனையில் பட்டப்பகலில் அடையாளம் தெரியாத நபர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியீடு. கண்காணிப்பு பணிகளை முறையாக மேற்கொள்ளாமல் அலட்சியமாக செயல்படும் விடியாத அரசின் காவல்துறையினரால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியை கோவில் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தடை விதித்து ஒரு தரப்பினர் அட்டூழியம். கலப்பு திருமணம் செய்தோருக்கு ஊக்கத்தொகை என விளம்பரம் செய்த ஸ்டாலின் ஆட்சியில் நடக்கும் நவீன தீண்டாமையை வேடிக்கை பார்க்கிறதா மாவட்ட நிர்வாகம் என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக தந்தைக்கு சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி வீடியோ எடுத்த நபர் குண்டுக்கட்டாக கைது. அரசு மருத்துவமனைகளில் குறைபாடுகளை களைந்து தரமான சிகிச்சைகளை வழங்க திறனற்ற விடியாத அரசு இதுகுறித்து வீடியோ பதிவு செய்ய முயன்றவரை அராஜகத்துடன் கைது செய்ததற்கு மக்கள் கடும் கண்டனம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அம்மாப்பட்டினத்தில் மொஹராஜ் என்னும் அன்னதான நிகழ்வில் போலி டோக்கன் கொடுத்ததாக பெண் மீது தாக்குதலுக்கு ஆளான பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாக்குதல் நடத்திய ஜமாத்தார்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தென்காசி மாவட்டம் புளியங்குடி வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்து திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுத்து வனவிலங்குகளை வேட்டையாட முயன்ற நபர் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் இல்லாததே இதுபோன்ற சட்டவிரோத செயல்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பேருந்து நிலையங்களில் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும் பேருந்துகள் முறையாக நிறுத்தப்படுவதில்லை என்றும் பயணிகள் குற்றச்சாட்டு. பேருந்து நிலையங்களை புதுப்பிப்பதாக விளம்பரப்படுத்தும் ஸ்டாலின் அரசு கழிவறைகளை பூட்டியும் பேருந்து வசதிகளை முறைப்படுத்தாமலும் இருப்பதால் யாருக்கு என்ன பயன் என பொதுமக்கள் சரமாரி கேள்வி.
ஆட்சி முடிவடையும் தருவாயில் கொள்கையற்ற திமுக அரசு திடீரென தமிழகத்தில் காற்றாலை மறுசீரமைப்பு விதிகளை தளர்த்தி வெளியிட்டுள்ள புதிய உத்தரவால் அதிருப்தி. பழைய காற்றாலைகளை நவீனப்படுத்துகிறோம் என்ற பெயரில் தனியார் மின் நிறுவனங்களுக்கு கொள்ளை லாபம் ஈட்டித்தரவே இந்த விதிகளில் தளர்வுகள் செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தருமபுரியில் சாமந்திப்பூ விளைச்சல் அதிகரித்துள்ளதால் பூக்களின் விலை கடும் சரிவு. கடந்த வாரம் கிலோ 50 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் இன்று 1 கிலோ 10 ரூபாய்க்கு கூட விற்பனையாகாததால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் மல்லிகை உட்பட அனைத்து பூக்களின் விலையும் கடும் வீழ்ச்சி. பண்டிகை மற்றும் சபரிமலை சீசன் முடிந்துவிட்ட நிலையில் செவ்வந்தி பூக்கள் கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையானதால் பூக்களை சாலையோரங்களில் கொட்டி விவசாயிகள் வேதனை. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் சொகுசு பேருந்தின் டயர் வெடித்து கண்டெய்னர் லாரி மீது மோதி கோர விபத்து. பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பச்சையப்பா அறக்கட்டளை விவகாரத்தில் வெடித்த நீதிமன்ற அவமதிப்பு சர்ச்சை. ஓய்வு பெற்ற நீதிபதியை மிரட்டிய புகாரில் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை அலட்சியத்தை கடுமையாக சாடி டிஜிபி மற்றும் மாநகர காவல் ஆணையருக்கு எதிராக தானாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றம் உத்தரவு. வைரஸ் நோய் தாக்காத அதிக மகசூல் தரும் காவிரி பூவன் வாழை ரகத்தின் சோதனை தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெற்றி பெற்றிருப்பதாக தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் அறிவிப்பு. இந்த ரக வாழைகள் விவசாயிகளுக்கு லாபமும் நுகர்வோருக்கு ஆரோக்கியமும் தரும் என உறுதி. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே அருள்மிகு ஸ்ரீ கமலவள்ளி சமேத வைகுண்ட பெருமாள் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலம். மதுரமங்கலம் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். ஜல்லிக்கட்டு அரங்கில் தடைகளை உடைத்து இந்தியாவின் முதல் திருநங்கை காளை வளர்ப்பாளர் மற்றும் பயிற்சியாளரான மதுரையைச் சேர்ந்த திருநங்கை கீர்த்தனா சாதனை. சமூக புறக்கணிப்பையும் தடைகளையும் எதிர்த்து போராடி பிரதிநிதித்துவமே தனது வெற்றி என உரத்த குரலில் வலியுறுத்துகிறார் திருநங்கை கீர்த்தனா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் உறைபனி சூழ்ந்து ரம்யத்துடன் காட்சியளிக்கும் புல்வெளிகள். கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் அமைந்த இந்த காட்சியை செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த ஆர்வலர்கள். கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீது விதிக்க திட்டமிட்டிருந்த வரியை ரத்து செய்வதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. ஆர்க்டிக் பாதுகாப்பு குறித்து நேட்டோ தலைவருடன் எதிர்கால ஒப்பந்தத்திற்கான ஒரு கட்டமைப்புக்கு ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து வரி விதிக்கும் முடிவை கைவிட்டார் டொனால்டு டிரம்ப். காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஒரே நாளில் 3 பத்திரிகையாளர்கள் 2 சிறுவர்கள் உட்பட 11 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்ட பயங்கரம். காசாவின் புரேஜ் அகதிகள் முகாம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொடூரம். அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாய் மதிப்பு 33 பைசா சரிந்து 91 ரூபாய் 30 பைசாவாக வரலாறு காணாத வீழ்ச்சி. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பெருமளவு வெளியேறுதல், உலக அரசியல் பதற்றம், சந்தை அச்சம் ஆகியவையே காரணம் என தகவல். நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 48 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. முதலில் களமிறங்கிய இந்திய அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 238 ரன்கள் குவித்த நிலையில் பின்னர் ஆடிய நியூசிலாந்து அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 190 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வி. இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் நடிகர் விஷால் நாயகனாக நடிக்கும் புருஷன் திரைப்படத்தின் ப்ரோமோ வெளியீடு. ஆக்ஷன் கலந்த நகைச்சுவை கதைக்களத்துடன் உருவாகும் இந்த படத்தில் தமன்னா, யோகி பாபு உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்றில் இந்திய வீரர் லக்ஷ்யா சென் 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். 2-1 என்ற செட் கணக்கில் தைவான் வீரரை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறினார் லக்ஷ்யா சென்.